அந்த காட்டுல மீனு குருவியும் குக்கும் ஏல பறவைங்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, எந்த சின்ன பறவை ஏம்மா என் கூட விளையாட மாட்டாங்க? குக்கு, நம்ம ஏல பறவைங்களா இருக்கோம்ல, அதனால நம்ம கூட யாருமே விளையாட வர மாட்டாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அம்மா உன் கூட விளையாடுறேன்ல, அது போதும். ரொம்ப போர் அடிக்குது, நான் போய் அந்த குக்குவை வம்பிழுத்துட்டு வரேன். ஜக்கு, உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்றது அந்த ஏல பறவைங்க கூட எல்லாம் விளையாடக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க? போமா, நான் போறேன், பாய். இப்படி சொல்லிட்டு ஜக்கு குக்குவை தேடி போனான். என்ன ஏலப்பறவை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜக்கு, என்ன ஏலன்னு சொல்லாத, எனக்கு கோபம் வந்துடும். நீ ஏல தானே? நான் ஏலதான் ஜக்கு, ஆனா நீ அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். ஏலப்பறவை குக்கு, ஏலப்பறவை குக்கு, ஏலப்பறவை குக்கு. ஜக்கு, அவ்வளவுதான், உனக்கு இன்னொரு டைம் நீ என்ன ஏலன்னு சொன்னா உன்னை அடிச்சிருவேன், பாத்துக்க. ஓ, என்னையவே நீ அடிச்சிருவியா? ஜக்கு குக்கு வடிக்கிறதுக்காக போனா. குக்கு ஒதுங்கிட்டான். அங்க இருந்த கல்லு மேல ஜக்குவோட தலைப்பட்டு ரத்தம் வந்துருச்சு. ஜக்குக்கு ரத்தத்தை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிருச்சு. குக்கு, உன்னாலதான் எனக்கு இப்படி ஆச்சு, இரு எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன். ஜக்கு ஜக்கு, என்னாச்சு? உன் தலையெல்லாம் ரத்தமா இருக்கு, என்னடா ஆச்சு? அம்மா, அந்த குக்கு இருக்கான்ல, அவன் என்ன கல்லுல பிடிச்சி முட்டி விட்டுட்டான், அதான் ரத்தம் வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் அந்த குக்குக்கு! என் பையனவே அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கானா? அவனை சும்மா விட மாட்டேன். டே ஜக்கு, உண்மையை சொல்லுடா, குக்கு அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. கட்டாஜி, அப்ப என் பையன் பொய் சொல்றான்னு சொல்றீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. அந்த குக்குவை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட போறதில்ல. காஞ்சனா காகம் பறந்து குக்கு வீட்டுக்கு போச்சு. ஏ நோஞ்சாங்குருவி, யாரை கேட்டு என் பையன் மண்டையை உடைச்ச நீயே? காஞ்சனக்கா, குக்குவெல்லாம் ஒன்றும் உங்க பையனை அடிக்கல. ஜக்குவா தான் குக்குவை அடிக்க போய் ஒரு கல்லுல முட்டி இருக்கான். அவன் மேல எந்த தப்பும் இல்லக்கா, ஜக்கு மேலதான் எல்லா தப்பும். ஆமா காஞ்சனா ஆண்டி, நான் ஒண்ணுமே பண்ணல, ஜக்குவா தான் கல்லுல முட்டிட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பையன் மண்டையை உடைச்சு விட்டல, அதே மாதிரி உன் மண்டையை உடைக்காம நான் விட போறதே இல்லை. அம்மா அம்மா, என் மேல எந்த தப்புமே இல்லம்மா. அம்மா இருக்கன்ல குக்கு, பயப்படாத. காஞ்சனா ஆண்டி உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, சரியா? மீனு குருவி குக்குவை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருச்சு. நைட் ஆயிருச்சு. காஞ்சனா காகத்துக்கு சுத்தமா தூக்கமே வரல. தான் பையனுக்கு மண்டை உடஞ்சிருச்சுன்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தது. குக்கு, அம்மா உணவு தேட போயிட்டு வரேன், பத்திரமா வீட்லயே இருக்கணும், சரியா? அம்மா, நானும் உங்க கூடயே வரமா? குக்கு, நீ கூட வந்தாதான் காஞ்சனாக்கா உன்னை ஏதாவது பண்ணுவாங்க. நீ வீட்லயே இருந்தீன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ வீட்லயே இரு. சரிம்மா, நான் வீட்லயே இருக்கேன், நீங்க சீக்கிரமா வந்துருங்கம்மா. குக்குவை வீட்டுல விட்டுட்டு மீனு குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. மீனு குருவி வெளியே பறந்து போறத காஞ்சனாக்காக ஒரு மரத்து மேல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. காஞ்சனாக்காக கையில தீக்குச்சியை வச்சுக்கிட்டு வேக வேகமா பறந்து போய் மீனு குருவி வீட்டுல போட்டுருச்சு. மீனு குருவி வீடு தீ பத்திருச்சு. ஏன் பையன் மண்டைவா உடைக்கிறீங்க? இப்ப வீடு இல்லாம நீயும் உன் பையனும் ரோடு ரோடா போங்க. காஞ்சனாக்காக தீ வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு பறந்து போயிருச்சு. குக்கு அந்த வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்தான். தீப்பட்ட காயத்துல குக்கு கொஞ்ச நேரத்துலலாம் இறந்து போயிட்டான். கிளி விஷயம் தெரிஞ்சு மீனு குருவி இருக்க இடத்துக்கு பறந்து போச்சு. மீனு, வீடு தீப்பத்தி எரியுது. என்ன சொல்ற கிளி? மீனோட வீடு தான் தீப்பத்தி எரியுதா? என்ன கிளி சொல்ற? என் பையன் அந்த வீட்டுக்குள்ள தான் இருந்தான். அப்ப என் பையன் இறந்து போயிருப்பானா? ஐயோ குக்கு, நான் என்னடா பண்ணுவேன் நீ இல்லாம? மீனு குருவி அதோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு, ஏன்டா என்னை விட்டு போன? உன்னை யாரடா இந்த மாதிரி பண்ணுனா? நான் நல்லா தானே இருந்தோம். குக்கு, திரும்பி வந்துடுடா என்கிட்ட. மீனு குருவியோட வீடு ஃபுல்லா கருகி போயிருச்சு. மீனு, உன் வீட்டுக்கு தீ வச்சது நான் தான். என் பையன் மண்டையை உடைச்சிட்டிங்கன்ற கோவத்துல நான் தான் பண்ணேன். ஆனா குக்கு இருப்பான்னு எனக்கு தெரியாது. காஞ்சனா, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இவ்வளவு மோசமாவா நீ இருப்ப? ஒரு குழந்தையோட உயிரே போயிருச்சு. கண்டிப்பா கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பார். ஏ புறா, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு குக்கு உள்ள இருப்பான்னு எனக்கு தெரியாது. இப்ப என்ன, பணம் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க. என்ன காஞ்சனாக்கா இப்படி பேசுறீங்க? ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம பணம் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. இதே ஜக்குக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நீங்க இந்த மாதிரி பேசுவீங்களா? எங்களோட வழி எனக்கு. கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. நான் அதை பார்க்க தான் போறேன். கட்டாஜி, ஜக்குக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. கண்டிப்பா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். ஒரு ஊசி போட்டே ஆகணும். சீக்கிரம் கிளம்புங்க. காஞ்சனா, என்ன பேசுற? வெளியே பாத்தியா இல்லையா எவ்வளவு மழை வந்துகிட்டு இருக்குன்னு? இந்த மழையில காய்ச்சலோட இவனை எப்படி தூக்கிட்டு போறது? ஜக்குவை விட்டுட்டு காஞ்சனாவும் கட்டாவும் மருந்து வாங்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க. மின்னல் தாக்கி காஞ்சனாவோட வீடு தீ பிடிச்சிருச்சு.
ஐயோ ஜக்கு, உன்னை எப்படிடா நான் காப்பாத்த போறேன்? இப்படி தீ பிடிச்சுக்கிட்டு இருக்கே, யாராவது வாங்க வந்து என் பையனை காப்பாத்துங்க, கடவுளே என்னை காப்பாத்து. காஞ்சனா அவ்வளவுதான், நம்ம ஜக்கு போயிட்டான். நீ குக்குவை இதே மாதிரி தானே பண்ண. நீ பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தா பரவாயில்ல. எவ்வளவு திமிரா பேசிட்டு வந்த. ஐயோ நான் பண்ணது தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க. என் ஜக்குவை என்கிட்ட திருப்பி கொடுங்க. இப்படிதானே காஞ்சனா அந்த மீனுக்குருவி அழுதுருக்கும். அந்த தண்டனை தான் நமக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு தண்டனை அந்த கடவுள் கொடுத்துட்டாரு காஞ்சனா.